11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.5 வினா எண் 7 1 + tan 1 1 + tan 2 எக்ஸெட்ரா 1 + tan 44 இவற்றோட பெருக்கல் பலன் 4 மடங்கு அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன செய்கிறோம், 1 + tan 44 எடுத்துக்கிறோம். ஒன்று + tan 44 டிகிரி. இதை 1 + tan 44 45 - 1 அப்படின்னு மாற்றிக்கிறோம். 45 டிகிரி - 1 டிகிரி. 45ல் 1 போயிட்டுனா 44. 1 + tan A - B ஃபார்முலா. tan A minus tan B by 1 plus tan A tan B. tan 45 tan 1. 1 plus tan 45 ஓட மதிப்பு 1. 1 minus tan 1 by 1 plus tan 1. ஏன்னா tan 45 ஓட மதிப்பு 1ங்கிறதுனால tan 1 அப்படியே எழுதிக்கிறோம். மீசிமை 1 + tan 1 அப்படிங்கிறத மீசிமை எடுத்துட்டு குறுக்க பெருக்கிறோம். குறுக்க பெருக்கிறப்போ 1 × 1 + tan 1 1 + tan 1 ப்ளஸ் இந்த 1ஆல் இதை பெருக்கும்போது 1 - tan 1 1 + tan 1 டிகிரி கீழே அப்படியே இருக்குது. மேலே ப்ளஸ் tan 1 tan 1 கேன்சல் ஆகிடுது. 1 + 1 2ன்னு வருது. இது எதோட மதிப்புனா 1 + tan 44 டிகிரியோட மதிப்பு இது. குறுக்க பெருக்கும். இதை குறுக்க பெருக்கணும்னா ஏற்கனவே 1 + tan 44 இருக்குது. இதோட 1 + tan 1 இப்போ என்னன்னா 2. இது போலவே 44ஐயும் 1ஐயும் சேர்த்தோம்னா மதிப்பு 2. அடுத்தது 1 + tan 1 இருக்கு இல்லையா, அதே போல் 1 + tan 2 tan 2ஐயும் 1 + tan 43 இதோட மதிப்பு என்ன வரும்னா அதுவும் 2 தான். 1 + tan 3 1 + tan 42 டிகிரி இதோட மதிப்பும் 2 தான். tan 2 tan 43 2 43 45 3 42 45 இதே போல் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே வரோம். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடுது, இங்கே இருக்கிற 1 + tan 1 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா. எதில் வந்து முடியும், 1 + tan 44 வந்து முடியும். அதே போல் இந்த பக்கம் என்ன வரும்னா 1 + tan 1 டிகிரியில் வந்து முடியும். இதோட மதிப்பு என்னன்னா 2. 1 + tan 1 டிகிரி கணக்கில் கொடுத்துருக்காங்களே. 1 + tan 2 டிகிரி 1 + tan 3 எக்ஸெட்ரா 1 + tan 44 டிகிரி இது கணக்கில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கிறப்ப 2 உறுப்போட மதிப்பு என்னன்னா 2. மொத்தம் 44 உறுப்பு இருக்குது. 2 எடுத்துக்கிறப்ப மொத்தம் எத்தனை உறுப்பு வரும் அப்படின்னா அதில் பாதி 22 தான் வரும். அப்போ 2 எத்தனை தடவை வரும், 22 தடவை வரும். 2ங்கிறது 22 தடவை வருங்கிறதுனால 2ஓட அடுக்கில் 22ன்னு போட்டுக்கிறோம். 2 அடுக்கு 2 அதனோட அடுக்கில் 11. 2 11 22 வந்துடும். 2 ஸ்கொயருங்கிறது என்ன, 4. 4ஓட அடுக்கில் 11. 4ஓட அடுக்கில் 11னாலே என்னன்னா அது 4ஆல் வகுப்படும். தேர்ஃபோர் கணக்கில் கொடுத்துருக்கிறது 4ஆல் வகுப்படும் அப்படிங்கிறது நிறுவப்பட்டது. அவ்வளோதான். வினா எண் 10 1 + sec 2 θ 1 + sec 4 θ எக்ஸெட்ரா 1 + sec 2ஓட அடுக்கில் n θ
இவற்றோட பெருக்கல் பலன்ஸ் ஈக்குவல் டு tan 2ஓட பவரில் n தீட்டா காட் தீட்டா அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. முதல் உறுப்பை எடுத்துப்போம். முதல் உறுப்பு என்ன? 1 + சீக்கன் 2 தீட்டா. 1 + சீக்கன் 2 தீட்டா அப்படிங்கிறத 1 + சீக்கன் 2 தீட்டாவை 1/cos 2 தீட்டான்னு மாற்றிடுவோம். 1 + 1/cos 2 தீட்டாவுக்கு tan வழியில் ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 - tan²/1 + tan²ன்னு சொல்லுவோம்ல. 1 - tan² தீட்டா வகுத்தல் 1 + tan² தீட்டா. cos 2 தீட்டாவோட ஃபார்முலா இது. இதை வகுத்தல் இருக்கிற தலைகீழ போட்டு பெருக்கும்போது இந்த 1 + tan²ங்கிறது மேலே வந்துடும். 1 + இது மேலே வந்துடுது. 1 + tan² தீட்டா வகுத்தல் 1 - tan² தீட்டா. 1 - tan² தீட்டா அப்படிங்கிறத மீசிமாவாக எடுத்துக்கிட்டு அப்படியே குறுக்க பெருக்கிறோம். 1 - tan² தீட்டா × 1 அதே தான் வரும். ப்ளஸ் 1 × 1 + tan² அதே தான் வரும். 1 + tan² தீட்டா. இதில் ப்ளஸ் tan² மைனஸ் tan² ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குது? 1 + 1 2. 2/1 - tan² தீட்டா இருக்குது. 2/1 - tan² தீட்டா மட்டும் இருக்குது. மீதி எல்லாம் கேன்சல் ஆகிடுது. = 2/1 - tan² தீட்டா. மேலே ஒரு tan தீட்டாவால் பெருக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு tan தீட்டாவால் வகுத்துறோம். மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு tan தீட்டாவால் பெருக்கி ஒரு tan தீட்டாவால் வகுத்துறோம். LHSல என்ன இருக்குது? 1 + சீக்கன் 2 தீட்டா இருக்குது. 2 tan θ/1 - tan² தீட்டாங்கிறது tan 2 தீட்டாவோட ஃபார்முலா. இன்ட்டு 1/tan தீட்டாங்கிறத நம்ம என்ன சொல்லலாம்? காட் தீட்டான்னு சொல்லலாம். 1 + சீக்கன் 2 தீட்டா = tan 2 தீட்டா × காட் தீட்டான்னு இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா 1 + சீக்கன் 4 தீட்டா. 1 + சீக்கன் 4 தீட்டாங்கிறத 1/cos 4 தீட்டான்னு மாற்றிக்கிறோம். அதாவது 1 + 1/cos 4 தீட்டா அப்படிங்கிறத 2 தடவை 2 தீட்டா அப்படி மாற்றிக்கிறோம். ஏன்னா cos 2 தீட்டாவுக்கு ஃபார்முலா தெரியும். cos 2 தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? 1 - tan² தீட்டா/1 + tan² தீட்டா. cos 2 தீட்டாவோட ஃபார்முலா இது. இப்போ 2 தீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? 2 தீட்டா இருக்குது. அதனால் தீட்டா வர இடத்துலலாம் 2 தீட்டா போடணும். 1 + 1/1 - tan² 2 தீட்டா வகுத்தல் 1 + tan² 2 தீட்டா. வகுத்தல் இருக்கிறத தலைகீழ மாற்றி பெருக்கிறோம். 1 + இந்த கீழே இருக்கிற 1 + tan²ங்கிறது மேலே வந்துடும். 1 + tan² 2 தீட்டா வகுத்தல் 1 - tan² 2 தீட்டா. 1 - tan² 2 தீட்டா அப்படிங்கிறத மீசிமா எடுத்துக்கிட்டு குறுக்க பெருக்கிறோம். குறுக்க பெருக்கும்போது 1 - tan² 2 தீட்டாவால் 1 பெருக்கணும்னா அதே தான் வரும். 1 - tan² 2 தீட்டா ப்ளஸ் 1ஆல் 1 + tan² பெருக்கும்போது 1 + tan² 2 தீட்டா. மைனஸ் tan² 2 தீட்டாவும் ப்ளஸ் tan² 2 தீட்டாவும் கேன்சல் ஆகிடுது. மீதி என்ன இருக்குன்னா 1 + 1 2. 2/1 - tan² 2 தீட்டா. இது எதோட மதிப்பு? 1 + சீக்கன் 4 தீட்டாவோட மதிப்பு. = 2/1 - tan² 2 தீட்டா இன்ட்டு tan 2 தீட்டா/tan 2 தீட்டாவால் பெருக்கிறோம். tan 2 தீட்டாவால் பெருக்கி அதை சரி பண்ணுறதுக்காக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு
tan 2 தீட்டாவால் வகுத்துறோம், மதிப்பு மாறாது. ஈக்குவல் டு 2 tan 2 தீட்டா பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் 2 தீட்டாங்கிறது tan 4 தீட்டாவோட ஃபார்முலா இன்ட்டு 1 பை tan 2 தீட்டா. tan 4 தீட்டா 1 பை டேனுங்கிறத காட்டுன்னு எழுதலாம், காட்டு 2 தீட்டா. இது எதனுடைய மதிப்பு அப்படின்னா 1 ப்ளஸ் சீக்கன் 4 தீட்டாவோட மதிப்பு. 1 ப்ளஸ் சீக்கன் 2 தீட்டா மதிப்பு கண்டுபிடிச்சோம். அடுத்தது 1 ப்ளஸ் சீக்கன் 4 தீட்டா மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இது போலவே 1 ப்ளஸ் சீக்கன் 8 தீட்டா அதோட மதிப்பு என்ன வரும்னா tan 8 தீட்டா இன்ட்டு கடைசியாக இருக்குல்ல 1 ப்ளஸ் சீக்கன் 2 பவர் n தீட்டா. இதுக்கு என்ன வரும்னா tan 2 பவர் n தீட்டா இன்ட்டு காட் சீக்கன் 4 தீட்டா அப்படின்னா tan 4 தீட்டா அப்புறம் காட் 2 தீட்டா. 8 தீட்டா அப்படிங்கிறப்ப 1 ப்ளஸ் சீக்கன் 8 தீட்டானா tan 8 தீட்டா காட் 3 தீட்டா. 2 தீட்டா 3 தீட்டா அப்படியே ஒன்று ஒன்றா அதிகமாகிட்டே வரும். 8ங்கிறத எப்படி எழுதலாம், 2ஓட அடுக்கில் 3ன்னு எழுதலாம் இல்லையா. 2ஓட அடுக்கில் 3னா 3 தீட்டா. இதை 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 2 ஸ்கொயர்னா 2ஓட அடுக்கில் 2, அந்த 2 தீட்டா தான் இங்கே இருக்குது. அதே போல் பார்த்தோம்னா இங்கே tan 2ஓட அடுக்கில் n தீட்டா அப்படின்னா காட் n தீட்டான்னு வரும். இப்போ கணக்கில் இருக்கிற எல்ஹெச்எஸ்ஸை எடுத்துக்கும். 1 ப்ளஸ் சீக்கன் 2 தீட்டா 1 ப்ளஸ் சீக்கன் 4 தீட்டா எக்ஸட்ரா 1 ப்ளஸ் சீக்கன் 2 பவர் n தீட்டா. இப்போ இதுக்கு என்ன வருது, நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல. 1 ப்ளஸ் சீக்கன் தீட்டாவுக்கு tan 2 தீட்டா இன்ட்டு காட் தீட்டா. அப்புறம் இதுக்கு 1 ப்ளஸ் சீக்கன் 4 தீட்டாவுக்கு tan 4 தீட்டா இன்ட்டு காட் 2 தீட்டா எக்ஸட்ரா கடைசியாக என்ன இருக்குது tan 2 பவர் n தீட்டா இன்ட்டு காட் n தீட்டா. காட் தீட்டா அப்படிங்கிறது இருக்கட்டும். காட் 2 தீட்டாங்கிறது 1 பை tan 2 தீட்டா. tan 2 தீட்டாங்கிறதும் காட் 2 தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். அடுத்தது அதே போல் tan 4 தீட்டாங்கிறதும் காட் 4 தீட்டா வரும், அதோட கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி வரும்போது எது எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னா டேனில் இருக்கிற உறுப்புகள் எல்லாமே கேன்சல் ஆகிடும். டேனில் இருக்கிற எல்லாம் கேன்சல் ஆகிடும், மீதி இது மட்டும்தான் இருக்கும். இது tan 2 பவர் n தீட்டா இது இருக்கும். அதுக்கப்புறம் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு காட் தீட்டா இருக்குல்ல, இது இருக்கும். இந்த 2 மட்டும்தான் மிச்சம் இருக்கும். எது tan 2 பவர் n தீட்டா இன்ட்டு காட் தீட்டா. இதுதான் கணக்கில் RHS அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. நிறுவப்பட்டது. வினாயன் 9 காட் 7 தீட்டா சீக்வல் டு √2 √3 √4 √6 இவற்றின் கூடுதல் அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. முதல்ல காட் தீட்டாங்கிறத எடுத்துப்போம். காட் தீட்டா அப்படிங்கிறத எப்படி எழுதலான்னு உங்களுக்கு தெரியும். காஸ் பை சைன், காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம். காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இதில் மேலையும் ஒரு 2ஆல் பெருக்கிறோம், கீழையும் ஒரு 2ஆல் பெருக்கிறோம். 2 பை 2ஆல் பெருக்கிறதுனால மதிப்பு மாறாது. அடுத்தது காஸ் தீட்டாவில் ஒரு காஸ் தீட்டாவை பெருக்கணும்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. மேலே ஒரு காஸ் தீட்டாவை பெருக்கியிருக்காமா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கீழே ஒரு காஸ் தீட்டா. மொத்தத்தில் என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு 2 பை 2ஆல் பெருக்கியிருக்கோம், காஸ் தீட்டா பை காஸ் தீட்டாவால் பெருக்கியிருக்கோம். அவ்வளோதான். காஸ் 2 தீட்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 உங்களுக்கு தெரியும். இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 1 ஆகிடும். 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா சீக்வல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். 2 காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக என்ன எழுதலாம், 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா.
அதை எழுதிடுவோம். அதே போல் கீழே 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு இருக்குது. இது எதோட ஃபார்முலானா சைன் 2 தீட்டாவோட விரிவு தான் இது. அதனால் சைன் 2 தீட்டான்னு இந்த 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவுக்கு பதிலாக எழுதிக்கிறோம். இப்போ இது எதோட மதிப்பு அப்படின்னா காட் தீட்டாவோட மதிப்பு தான் 1 + காஸ் 2 தீட்டா பை சைன் 2 தீட்டாங்கிறது. காட் தீட்டா தீட்டாவுக்கு பதிலாக 7.5 எடுத்துக்கிறோம். காஸ் 7.5 தீட்டா ஈக்குவல் டு தீட்டா எங்கே வருதோ அங்கெல்லாம் 7 1/2. அப்போ என்ன ஆகுது? 1 + காஸ் 2 7.5 எவ்வளவுன்னா 15 பை சைன் 2 7.5 என்னன்னா 15. 1 + காஸ் 15 பை சைன் 15ன்னு வந்துடுது. இந்த இடத்துல 1 + காஸ் இந்த 15 என்ன செய்கிறோம்? 45 டிகிரியிலேருந்து 30 டிகிரியை கழிச்சா 15 தானே வரும். அதனால் 15க்கு பதிலாக 45 - 30ன்னு மாற்றிக்கிறோம். இதே போல் கீழே இருக்கிற சைனுக்கும், அதாவது சைன் 15க்கும் என்ன செய்கிறோம்னா 45 - 30 அப்படின்னு மாற்றிக்கிறோம். 1 + காஸ் a - b ஃபார்முலா. காஸ் a காஸ் b மைனஸ் வந்திருக்கிறதுனால ப்ளஸ் சைன் ஏ, அதாவது சைன் 45 சைன் பி சைன் 30 வகுத்தல் கீழே வந்து சைன் 45 - 30 சைன் ஏ - பி சைன் 45 காஸ் 30 மைனஸ் காஸ் 45 சைன் 30. சைன் ஏ + பி ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். அந்தந்த மதிப்பை பிரதியிடுறோம். 1 + காஸ் 45க்கு 1/√2 காஸ் 30 அப்படிங்கிறது √3/2 ப்ளஸ் சைன் 45ங்கிறது 1/√2 சைன் 30ங்கிறது 1/2 வகுத்தல் சைன் 45ங்கிறது 1/√2 காஸ் 30ங்கிறது √3/2 காஸ் 45க்கு பதிலாக 1/√2 சைன் 30க்கு பதிலாக 1/2. 1 + √3/2√2 இதை பெருக்கி எழுதிக்கிறோம். ப்ளஸ் 1/2√2 மேலே முடிஞ்சிடுச்சு. கீழே அதே போல் √3/2√2 மைனஸ் 1/2√2 மீசிமை. மேலே மீசிமை வந்து 2√2 எடுத்துக்கிறோம். இதில் 2√2 இல்லை, அதனால் 1 × 2√2 2√2 ப்ளஸ் இதுலேயும் 2√2 இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதனால் மேலே இருக்கிற √3 + 1 அப்படியே வந்துடும். அதே போல் கீழே இருக்கிறதுக்கு மீசிமை 2√2 எடுத்துக்கிட்டு மேலே பார்த்தோம்னா √3 - 1. இந்த 2√2 இங்கே இருக்கிற 2√2 போயிடும். மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடணும். 2√2 + √3 + 1 பை √3 - 1. இதுக்கு இன்ட்டு இதனோட இணையன் √3 - 1ன்னா √3 + 1 √3 + 1. கீழே என்ன வரும்? a + b a - b, அதாவது a² √3ஓட ஸ்கொயர் மைனஸ் 1ஓட ஸ்கொயர். மேலே தனித்தனியாக பெருக்கிறோம். 2 × √2 √3 பெருக்கிறப்ப 2√6. அப்புறம் இதால் 1 பெருக்கும்போது 1 × 2√2 2√2 ப்ளஸ் √3 × √3 3 √3 × 1 √3 கடைசியாக 1ஆல் பெருக்கும்போது 1 × √3 √3 1 × 1 1 ஈக்குவல் டு √3 வர்க்கப்படுத்துகிறப்ப
3. 1 வர்க்கப்படுத்தினா 1. 2 ரூட் 6, 2 ரூட் 2, அப்புறம் ரூட் 3 வந்து 2 தடவை வந்திருக்கா, 2 ரூட் 3, 3 + 1 4. 3 - 1 என்னன்னா 2. அந்த 2ஆல் மேலே இருக்கிற எல்லாத்தையும் வகுத்துறோம். மேலே இருக்கிற எல்லாத்தையும் 2ஆல் வகுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? இதை 2ஆல் வகுத்தோம்னா 2 போய்டும், ரூட் 2. இதை 2ஆல் வகுக்கிறப்ப ரூட் 3. இதை 2ஆல் வகுக்கும்போது ரூட் 6. இதை 2ஆல் வகுக்கும்போது 2. 2 நம்ம என்ன செய்யலாம்? ரூட் 4ன்னு எழுதலாம் இல்லையா? இதை 2ஆல் வகுத்தோம்னா 2 வருதா? 2 நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 4 அப்படின்னு எழுதலாம். ஈக்குவல் டு RHS நிறுவப்பட்டது. வினாயன் 11. 32 ரூட் 3 sin π/48 cos π/48 cos π/24 cos π/12 cos π/6 இதோட மதிப்பு பெருக்குத்தொகை 3 அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. கணக்கில் கொடுத்துருக்கிறத முதல்ல எழுதிப்போம். LHS ஈக்குவல் டு இந்த 32 16 ரூட் 3, 32 வந்து 16 × 2 அப்படின்னு இந்த 2 வந்து இந்த இடத்துல எழுதி 2 sin π/48 cos π/48 மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே cos π/24 cos π/12 cos π/6. இதில் 16 ரூட் 3 2 sin தீட்டா cos தீட்டானா அது sin 2 தீட்டாவோட ஃபார்முலா. sin 2 தீட்டா அப்படிங்கிறது sin 2 தடவை தீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? π/48 இருக்குது. cos π/24 cos π/12 cos π/6 ஈக்குவல் டு இதுக்கும் அடிச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? sin π/1 2 2 2 4 2 8 π/24 cos π/24 cos π/12 cos π/6 எல்லாம் எழுதிட்டோமா? இந்த இடத்துல 16 என்ன செய்கிறோம்? 8 ரூட் 3 × 2 2 இங்கே எழுதிக்கும். 16 வந்து 8 × 2ன்னு பிரிச்சுக்கிறோம். இந்த 8 ரூட் 3 அப்படியே இருக்கட்டும். 2 sin தீட்டா cos தீட்டா மறுபடியும் அதே ஃபார்முலா sin 2 தீட்டா 2 தீட்டாவுக்கு பதிலாக இப்போ என்ன இருக்குது? π/24. இதுக்கு பதிலாக இது மீதி இருக்கிற cos π/12 cos π/6 அப்படியே இருக்குது. 8 ரூட் 3 sin 2க்கும் இதுக்கும் அடிச்சிட்டோம்னா π/12 1 2 12 24 cos π/12 cos π/6. 8 என்ன செய்கிறோம்? 4 ரூட் 3 8 வந்து 4 × 2ன்னு பிரிச்சுக்கிறோம். 2 sin π/12 cos π/12 cos π/6. இதில் இதோட மதிப்பு மறுபடியும் sin 2 தீட்டா 4 ரூட் 3. இது வந்து என்னென்னா sin 2 தீட்டா 2 தீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? π/12 × cos π/6 ஈக்குவல் டு 4 ரூட் 3 sin 2க்கும் 12க்கும் அடிச்சிட்டோம்னா π/6 cos π/6. 4 என்ன செய்கிறோம்? 2 ரூட் 3 × 2 sin π/6 cos π/6 2 ரூட் 3 2 sin தீட்டா cos தீட்டானா sin 2 தீட்டா 2 தீட்டாவுக்கு பதிலாக π/6 2 ரூட் 3 sin
2க்கும் 6க்கும் அடிச்சிட்டோம்னா π/3ன்னு வரும். π/3ன்னா 60ன்னு அர்த்தம். sin π/3ன்னா sin 60ன்னு அர்த்தம். sin 60 அப்படிங்கிறதுக்கு மதிப்பு என்ன? √3/2. இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. √3 × √3 3ன்னு வரும். 3 அப்படிங்கிறது தான் RHS கணக்கில் நிறுவ சொல்லியிருக்காங்க. நிறுவப்பட்டது. அவ்வளோ.